அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. குரு அருளும் திருவருளும் உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம். ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலேயும் நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைட்ஸு ரொம்ப உதவின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும். தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம். தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம். அப்பேற்பட்ட அந்த உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம். அதே போல் நம்ம எல்லாமே மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு. இந்த கார்த்திகை 1ஆம் தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க, மாலை போட்டுருவாங்க. விசேஷமாக இருக்கும். தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை. அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு. சாமி சரணம், ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் பெருமாள்கள் எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், காவேரியில் நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்நானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல் ஏகாதேசி வருது, அற்புதமான ஏகாதேசி 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி வருதுங்க. அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர். இதுக்கெல்லாம் நான் உனக்கு, அதாவது 108 திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க. அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரமபதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு, அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க. அந்த ஏகாதேசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும். அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும். அந்த பெருமாளுடைய வழிபாடு, அவருடைய புராண கதைகள் அப்படிங்கும்போது ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம். அதே போல் நம்ம அவருடைய அந்த விஷ்ணு சரஸ்வரநாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம். பரணி தீபம் 3 நாட்கள் தீபம் ஏற்றணும். பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த 3ஆம் தேதிங்க 3/12 கார்த்திகை 17ஆம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது. பரணி தீபம் 5ஆம் தேதி முடிவடையும். லக்ஷ்மி கடாட்சம், குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு, விருத்தியை கொடுக்கறதுக்கு, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீபச் சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை. குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது. இப்பேற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் பொக்கிஷன்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரம் கொண்ட மாதம். முருகன் வழிபாடு ஏன் சொல்கிறோம்? 2ஆம் இடமே உங்களுக்கு செவ்வாய் தான். 2ஆம் இடம் எதுங்க? செவ்வாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதம் நல்லாயிருக்கும். நீந்தி போராடி ஜெயிச்சு வந்துட்டுருக்கோம். நிறைய அலைச்சல், நிறைய செலவு பண்ணிட்டேன் மேடம் ஐப்பசி மாதம். ஏன்னா ஜென்ம சனி, 7.5 சனி, ராகு 12ல் இருந்து அலைச்சல். வெளிநாடு போகிற மாதிரி விசா கிடைக்குது, நின்று போச்சு. நிறைய பேர் வெளிநாடும் போயிட்டாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிட்டேங்க, அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிட்டேங்க, எல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்போ இந்த சனி பகவானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஜலராசியான மீனத்தை பாடாப்படுத்துது. உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். ஏன்னா சூரியன் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை வலிமைப்படுத்துவார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம். ஒத்துழைப்பு கொடுக்குறதே பாவகிரகங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு. பார்த்துங்களேன், வெளிநாடாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும்,
வீடு வண்டி வாகனமாக இருக்கட்டும், சுகபோகம்பாங்களே, அந்த சுகபோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய படிப்படியாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். சிறப்புன்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம், தமிழ் மாதம் பல விஷயங்களை உங்களை குளிர வைக்க போகுது. இந்த காவேரி ஸ்தானம் நீராடுறதுன்னு சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் நீராடிக்கிங்க அவசியம். எங்கே உங்களுக்கு நீர்நிலை எந்த ஊரில் உங்களுக்கு எப்படி குளமாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி தூய்மையாக இருக்கா, எல்லோரும் குளிக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி குளிச்சுட்டு வந்துடுங்க. குளிச்சுட்டு பிரபஞ்சத்தையும் அந்த ஈசனையும் சூரியனை பார்த்து வழிபாடு எடுத்துகிட்டே வாங்க. எப்படிங்க, சூரியன் இப்போ நீச்சத்துலேருந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டார். அப்போ என்ன ஆகுனா, பல விஷயங்கள் அப்பா வழி அரசியல் சார்ந்து கௌரவம் அந்தஸ்து கைகூடக்கூடிய நேரம். அரசியலில் சேரலாங்க. யாராவது துணைக்கி வச்சுக்குங்க. எப்பயுமே மீனை துணைக்கி வச்சுக்குவாங்க. யாரையாவது ஒரு சப்போர்ட்டிவில் தான் வளருவாங்க. தானாக இண்டிவிஜுவலாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சில ராசிகள் மட்டும்தான் அப்படி. ஆனால் இந்த சூரியன் செவ்வாய் புதன் இந்த மாதம் நல்லா இருக்கனால உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு சிறப்பு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு இன்க்ரிமெண்ட்டு எல்லாமே சப்போர்ட்டு கொடுக்கக்கூடிய, பணத்துலேயும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். பெண்களுடைய தொடர்போ நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுக்கு மீனராசிக்கு வரும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதம். ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இசைத்துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. நிறைய மாற்றங்கள் உண்டு. சில விஷயங்கள் கைகூடாமல் நின்றுக்கிட்டு இருந்தது வாராக்கடன் வரும்பாங்க. எப்படிங்க, வராத கடனே நினச்சேங்க, திடீர்னு அவங்ககிட்ட என்றைக்கோ ஒரு நாள் கொடுத்து வச்சேன், அந்த பாண்டை கூட எங்கேயோ போட்டுட்டேன், ஒரு என் நிலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்தேங்க ஒரு 2.5 லட்சம், இப்போ தான் வருது தரேன்னு அவரை கூப்பிட்டு சொல்கிறேன், நானே மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனமான புதுப்பிக்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கும், கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்கு சில பேருக்கு செலவுகள் வரலாம். கல்வி சார்ந்து, தொழில் சார்ந்து, வியாபார நிவர்த்தியாக. என் பையனுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேங்க, சரியாக இப்போ வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாரா? ஆமாம், குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை, அதாவது உச்சம் பெற்று உட்காந்துருந்தார், இப்போ அப்புறமும் மேலே போயிட்டார் 4ஆம் இடத்துக்கு. அப்போ என்னாகும், சில விஷயங்கள் தடை தாமதத்தை குழந்தைங்களுக்கு தருவாங்க, உங்களுக்கு இல்லை. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சீராகும். மன மகிழ்ச்சி, மன நிம்மதியெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதம். எதிர்பார்த்த காரியங்கள் இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அதனால் வைத்தியநாத் திருத்துறைப்பூண்டியெல்லாம் இருக்குதுங்க. திருத்துறைப்பூண்டி அங்கே இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரர் வைத்தியநாதனை போய் வழிபாடு எடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பஞ்சலிங்க வழிபாடு, இந்த வைத்தீஸ்வரர் வைத்தியநாதன் வழிபாடெல்லாம் மீனத்துக்கு ஜென்ம சனி பகவானுடைய வக்கரமும் 7 பகவானுடைய தாக்கமும் மிக சிறப்பாக ஈசன் உங்களுக்கு எப்படின்னா வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க. பன்னீர் தேன் விபூதி கொடுத்து நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்க. சிறப்பான மாதமாக மீனராசிக்கு பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி 7.5 சனியில் நான் வாங்குவேங்க, ஸ்ட்ராங்காக நிற்பேங்க அப்படிங்கிற அளவுக்கு ஈசன் உங்களுக்கு நல்ல விஷயங்க வாரி வழங்குவார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலனையும், கார்த்திகை மாதம் என்ன நீங்கள் வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கோயில் ஸ்தலத்தோட விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பாக்ஸ் ஏதாவது அந்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. யாருக்குமே ஜாதகத்துடைய முழு பலாபலன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த உள்ளூர் நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எல்லாருக்குமே பயன்படும் விதத்தில் தாந்திரிகம் மூலியமாகவும் கோயில் மூலியமாகவும் நிறைய விஷயங்கள் பரிகாரம் சொல்லிகிட்ருக்கோம். எல்லாரும் பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.